நீட் மறுதேர்வு அச்சத்தால் தமிழகத்தில் மேலும் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் ஒன்றியம் வெள்ளாளபுரம் கிராமத்தில் வசிக்கும் சேகர் புவனேஸ்வரி தம்பதியினரின் 20 வயது மகள் கோபிகா கடந்த ஆண்டு நீட் தேர்வு எழுதி தோல்வியடைந்தார். பின்னர் மீண்டும் இந்த ஆண்டு எழுதிய நீட் தேர்வும் வினாத்தாள் கசிவு காரணமாக ரத்து செய்யப்பட்டதால் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. நாளை நீட் மறுதேர்வு நடைபெறவுள்ள நிலையில் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி கோபிகா வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். இதுகுறித்து கொங்கனாபுரம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நைட்டு 12 மணி 3 மணி எப்போ எழுந்திரிச்சாலும் லைட் எழுதிட்டே இருக்கும், எழுதி படிச்சுட்டே இருப்போம். ரொம்ப ப்ரெஷரு, அதனாலேயே தலைவலிக்குதுப்பா, உனக்கு தலைவலி டயர்டாக தோணுது உட்காந்து இந்த மாதிரிலாம் இருந்தது. நான் இது ஏன் விட்டுட்டு இதை ஏன் படிக்கிறேன் இல்லைப்பா, நான் ட்ரைவ் பண்ணிட்டு 2 வருஷம் வேஸ்ட்டாக போச்சு. இந்த ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு அதுக்கப்புறம் வேறு ஏதாவது அதே ஃபீல்டில் போய்க்கலாமா அப்படின்னு இந்த எக்ஸாமுக்கு 4ஆம் வெயிட்டு இது முடிச்சுட்டு எதுக்கும் மார்க் வந்தாலும் வளர்ந்தாலும் நீ அடுத்தது என்ன வேணாலும் கேட்குறேன் அப்படின்னா ஒரு 4 கோர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கேன். அதை ஜாயின் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன். ஓகே. ஆனால் அதுக்குள்ளே காலைல வந்துட்டு இந்த விஷயமா பேசிட்டு இருக்கோம். என்ன டைம் தரீங்க ஆள் இல்லை வீட்டில், அதனால் சில தினங்களுக்கு முன்பு நீட் மறுதேர்வு அச்சத்தால் கோவையில் மாணவி தற்கொலை செய்து கொண்ட நிலையில் தற்போது சேலம் அருகே மேலும் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ள சம்பவம் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.